டியூப் தமிழ் வணக்கம். 5 ஐஸ் 5 நாடுகளினுடைய உளவு பிரிவுகள், அதாவது பிரிட்டன், அமெரிக்கா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா ஆகிய நாடுகள் இணைந்து 5 கண்கள் என்று வைத்திருக்கின்ற இந்த சர்வதேச உளவு பிரிவு ஐரோப்பிய நாடுகளையும் மேற்கு நாடுகளையும் ஆட்டம் கண்டு விழச் செய்யக்கூடிய அளவிற்கான அதிசக்தி மிக்க AI தொழில்நுட்பத்தினால் தாக்குதலை நடத்தப் போகின்றார்கள் என்று எச்சரித்திருக்கின்றார்கள். இந்த தாக்குதல் நடைபெற மேலும் சில ஆண்டுகள் செல்லும். அவர்கள் தயாராவதற்கு என்றும் அதற்குள் மேற்கு நாடுகள் அதை தடுப்பதற்கான புதிய பலத்தை பெற்றுவிடும் என்றும் நிபுணர்கள் கூறியிருந்தார்கள். அது ஆண்டுகள் அல்லவே அல்ல, மேலும் சில மாதங்கள் தான் இருக்கின்றது. அதை அவர்கள் செய்துவிடப் போகின்றார்கள் என்றும் இந்த 5 ஐஸ் மேற்கு நாடுகளுக்கு எச்சரிக்கை விட்டிருக்கின்றது. தி கார்டியனில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. இவர்களுடைய தாக்குதல் அரசுகளையே ஆட்டம் காண செய்யலாம் அல்லது கவிழ்ந்து போக செய்யலாம். அவ்வளவு தூரம் ஆபத்தானதாக இருக்கின்றது. உள்ளக கட்டமைப்புகளை, உதாரணமாக ரயில் சேவை, வைத்திய சேவை, விமான சேவை என்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற சேவைகள் எல்லாம் இன்று இணையத்தை ஆதாரமாக வைத்துக் கொண்டுதான் நடைபெறுகின்றன. இவற்றை முற்றாக முடக்கிவிடக்கூடிய அளவிற்கு இவர்கள் ஆபத்தானவர்களாக இருக்கின்றார்கள் என்றும், இதை எப்படி செய்யலாம் என்கின்ற பரிசோதனையில் அவர்கள் தாக்குதலை நடத்துவதற்கான இடத்தை நோக்கி வந்துவிட்டார்கள் என்றும் தி கார்டியன் கூறுகின்றது. இன்று வெளியாகி இருக்கின்ற தி டெய்லி டெலிகிராபில் வெளியான கட்டுரையானது கடவுளை காணவும் சீனாவில் ஒரு புதிய அரசை உருவாக்கவும் AI தொழில்நுட்ப போட்டா போட்டி நடைபெறுகின்றது என்று எழுத, அதற்கு மாறாக அழிவு வேலைகளை செய்கின்ற சக்திகளும் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றன. இதை செய்ய போவது யார் என்பதை 5 ஐஸ் ஒரு காலமும் கூறவில்லை. ஆனால் பைனான்சியல் டைம்ஸ் இது பற்றி எழுதுகின்ற பொழுது 3 நாடுகளில் சந்தேகம் வெளியிட்டிருக்கின்றது. ஒன்று ரஷ்யா, இன்னொன்று மூன்றாவது வட கொரியா. இந்த 3 நாடுகளிலும் சந்தேகம் நிலவுகின்றது. ஏனென்றால் கடந்த மே மாதம் ரஷ்யாவிலிருந்து அதிநவீன AI தொழில்நுட்ப தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன. அது ரஷ்யா தான் என்றும் சந்தேகிக்கப்படுகின்றது. கூகுள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இது ஒரு பரிசோதனை தாக்குதல். அவர்கள் இதன் மூலமாக நூல் விட்டு பார்த்திருக்கின்றார்கள். பெரிய தாக்குதல்களுக்கு அவர்கள் தயாராகின்றார்கள் என்பதும், அது அதிக காலம் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது ரஷ்யாவில் வெடித்துக் கொண்டிருக்கின்ற பெரு வெடிப்புகளும் உக்ரைனுடைய தாக்குதல்களும் உக்கிரமாகி இருக்கின்ற நிலையில் ரஷ்யா அடுத்த கட்டத்திற்கு செல்ல போகின்றது. இந்த அறிக்கையில் இருக்கின்ற முக்கியமான 3 விடயங்கள் ஆண்டுகள் வரை செல்லாது, மாதங்கள் வரை ஆகிவிட்டது. அவ்வளவு விரைவாக முன்னேறிவிட்டார்கள். இரண்டாவது, மேற்கு நாடுகளினுடைய சைபர் பாதுகாப்பு படை தன்னுடைய ஆற்றலை விரிவுபடுத்தி இருந்தாலும் கூட அவர்களை விஞ்சும் அளவிற்கு, அவர்களினால் முடியாத அளவிற்கு இதில் இருக்கின்ற துளைகளின் ஊடாக அவர்கள் வரத்தான் செய்வார்கள். உதாரணமாக, மிக நேர்த்தியான AI அமைவுகள் சைபர் தாக்குதலில் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பது அவர்களுடைய அச்சமாக இருக்கின்றது. அமெரிக்கா இது தொடர்பான 2 முக்கிய கட்டமைப்புகளை நிறுத்தியது குறிப்பிடத்தக்கது. இது எதிரிகளின் கைக்கு சென்றால் பெரும் ஆபத்து வரும் என்றும் கூறியிருக்கின்றது. இதனால் தான் பேபிள் என்கின்ற AI கட்டமைப்பிற்கு அமெரிக்கா தடை விதித்தது. இந்த பேபிளில் அமைந்திருக்கின்ற கிளாட் மைத்தோல் என்பது இராணுவ கட்டமைப்புகளுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வந்தது. மிக ஆபத்தான ஒன்றாக இருக்கின்றது. இதை அன்ட்ரோபிக் நிறுவனம் உருவாக்கியது குறிப்பிடத்தக்கது. இதனுடைய திறமை என்ன? அமெரிக்காவில் கட்டமைப்பாக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற கூகுள், அடுத்து விண்டோஸ், அடுத்து ஆண்ட்ராய்டு ஆகியவற்றினுடைய கட்டமைப்பு பிழைகளை எல்லாம் கணப்பொழுதில் இது கண்டுபிடித்து விட்டது. இது எதிரிகளினுடைய கைகளில் இருக்குமாக இருந்தால் இந்த ஸ்தாபனங்களின் செயற்பாடுகளையே அவர்கள் முடக்கி விடுவார்கள் என்பதனால் வழங்கப்பட முடியாது என்று கூறியிருக்கின்றார்கள். அடுத்து நிறுத்தப்பட்ட பேபிள் 5 இது மைத்தோஸ் மாடலினுடைய பாதுகாப்பு தன்மைகளை கொண்டது. சாதாரண பொதுமக்கள் பாவிக்கக்கூடிய அளவிற்கு இதை மட்டுப்படுத்தி இருந்தார்கள். இதையும் அவர்கள் சிறப்பாக பாவிக்கக்கூடிய அபாயம் இருப்பதாக கூறப்படுகின்றது. சமுதாய மேம்பாட்டிற்காக உருவாக்கப்பட்ட இந்த AI சமுதாயத்தை அழிப்பதற்கும் பயன்படும் என்பதனால் எதையும் செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈரான் போர்க்களத்தில் ஏலன் மாஸ்கினுடைய குரோக் AI என்பது 96 மணி நேரங்களில் 2000 ஏவுகணைகளை ஏவி போர்க்களத்தில் சாதனை படைத்தது போல பல சாதனைகளை எதிரிகள் படைக்கலாம். இதனால் போர்க்கள வடிவம் மாறுகின்றது என்றும் அந்த உளவறிக்கை கூறுகின்றது. ஆனால் அமெரிக்கர்கள் தடுத்தாலும்
உலகத்தில் மற்ற நாடுகளும் இதில் முதலீடு செய்து முயற்சி எடுக்கின்றன. சில வேளைகளில் மாபெரும் ஆற்றல் உள்ள யாராவது உலகில் இருப்பார்களாக இருந்தால், உதாரணமாக ஐ லவ் யூ வைரஸை அனுப்பிய பிலிப்பைன்ஸ் இளைஞனை போன்ற ஓர் இளைஞன் இந்த உலகத்தின் இருளில் எங்காவது இருந்தால், அவனுடைய மூளையில் சிக்கப்படுகின்ற ஒரு புதுமை இருக்குமாக இருந்தால், அந்த ஒருவனே இவற்றை தகர்த்து விட்டும் போகலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவேதான் இந்த போர்க்களம் சாதாரணமானது அல்ல, மிக பாரதூரமானதாக அமையப் போகின்றது என்பது இந்த செய்தியினுடைய சாராம்சமாகும். 2000 வருடங்களாக அரசாட்சியில் இருந்த விக்ரமாதித்தன் என்ற அரசனை மிக சாதாரணமான ஒரு ஒற்றை குடிமகனாகிய சாலிவாகன் பல்லாயிரக்கணக்காக களிமண்ணில் செய்த யானைகளை உயிர் கொடுத்து விக்ரமாதித்தனுக்கு எதிராக போர் செய்து அவனை வென்றான் என்கின்ற உபகதையில் வருகின்ற கதை போல தனி ஒருவரனால் பெரும் படைகளை உருவாக்கக்கூடிய அளவிற்கு கூட இந்த தொழில்நுட்பம் மாற்றமடையுமா இல்லையா என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும். அமெரிக்கர்கள் வேகமாக ஓடினாலும், சீனர்கள் வேகமாக ஓடினாலும், இந்த உலகத்தின் மூலையில் எங்கோ ஒருவன் இவர்களை விட வேகமாக ஓடக்கூடியவன் இருக்கலாம். அதனால் உலகம் மாறலாம். சுவாரஸ்யமான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதேவேளை 5 ஐஸ் என்கின்ற இந்த அமைப்பு எதிரிகள் வரப்போகின்றார்கள் என்று கூறி இவர்களே அந்த எதிரிகளாக மாறினால் என்ன செய்வது என்ற செய்தியை அந்த பத்திரிகை எழுத தவறிவிட்டதையும் இங்கு மறுக்க முடியாது. எனவே யார் எதிரி, யார் பகைவர், எது உண்மை, எது பொய் என்பதை கண்டறிய முடியாத ஒரு மிகவும் இருளான ஒரு உலகத்திற்கு உள்ளே AI தொழில்நுட்பம் பயணிக்க போகின்றது. இந்த குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க போவது யார்? அவர்தான் உலகத்திற்கு தலைமையும் தாங்க போகின்றார். அந்த குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க போவது யார்? அமெரிக்காவா, சீனாவா, ரஷ்யாவா, இல்லை ஐரோப்பாவா, இல்லை வேறு ஏதாவது வல்லரசுகளா? காத்திருக்கின்றது உலகம். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.